அப்போ ப்ரீமெச்சூர் மெனபாஸ் நிறைய பேத்துக்கு வரதுக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகரிக்கிறது ஒரு காரணமாக இருக்கு. அப்போ எஃப்எஸ்ஹெச் லெவல் அதிகமாக கூடுது, சீக்கிரமா கருமுட்டை வங்கியில வந்து கருமுட்டை தீந்து போச்சு, எக் ரிசர்வ் தீந்து போச்சு, எக் ரிசர்வ் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ மன அழுத்தம் அதிகமானா இளம் வயதிலேயே கருமுட்டை குவான்டிட்டியும் சரி, எண்ணிக்கையும் சரி, குவாலிட்டியும் சரி, அதனுடைய தரமும் சரி கெட்டு போயிடும் அப்படிங்கிறத கவனத்துல வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா நம்மளை சுத்தி எத்தனை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, அது கணவனாக இருக்கலாம், இல்ல மாமியார் மாமனாராக இருக்கலாம், இல்ல தாய் தந்தையராக இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்ல நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா உடனே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. தயவு செஞ்சு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க பில்ட் பண்ணிக்காதீங்க. மன அழுத்தத்தை குறைத்தால் நீங்க வந்து கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 30% வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்க ஃபர்டைல் ரேஷியோவை நீங்க 30% இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும்.